இது பாஸ்டர் தாஸ்குமார் அவர்கள் எழுதின நோட்ஸ், என்னுடைய சொந்தம் கிடையாது. இது பாஸ்டர் தாஸ்குமார் அவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே கிறிஸ்மஸை பற்றி ஒரு சிறிய ஒரு புஸ்தகத்தை எழுதியிருந்தாங்க. அது நிறைய இடத்துல பிரிண்டடாகவே வந்துச்சு, நிறைய மக்களுக்கு அது தெரியும். அதே போல் பிடிஎஃபாகவும் நிறைய இடத்துல இருந்துச்சு. நானும் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். ஒவ்வொரு கிறிஸ்மஸ் டயத்துலேயும் இந்த செய்தியை நான் கொடுக்கறது வழக்கம். ஏனென்றால் நான் ப்ரிப்பேர் பண்ணாலும் அந்த மாதிரி தான் இருக்கும். அவங்க ப்ரிப்பேர் பண்ண ஒரு விஷயம் நல்லா அழகாக கோர்வையாக கொடுத்தபடினாலே அந்த செய்தியை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். கிறிஸ்மஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை பைபிளில் இருக்கா? ஓகே. இந்து சகோதரர்களுக்கு தீபாவளி, இஸ்லாமிய நண்பர்களுக்கு ரம்ஜான், கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்மஸ். வேறு எந்த பண்டிகையும் இல்லை, கிறிஸ்தவர்கள்னாலே கிறிஸ்மஸ் பண்டிகை. எனக்கு நிறையா வாழ்த்துக்கள் தான் வர ஆரம்பிக்கும். ஏன்னா இந்து நண்பர்களும் எனக்கு வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க, கிறிஸ்தவர்களும் மற்ற சபையில் இருக்கிற பிள்ளைகளும் எனக்கு வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க. ஏன்னா சிஎஸ்ஐலேருந்து வந்ததுனால எல்லா அயர்வாலும் நமக்கு வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க. நிறைய நண்பர்கள் வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க, முஸ்லீம் நண்பர்கள் வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க. கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அதோடைய அர்த்தம் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம ரிப்ளை பண்ண மாட்டோம். ஏசு உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லி போட்டு அனுப்பிடுவோம். இன்றைக்கி நம்ம அட்வென்டிஸ்ட் திருச்சபை பிள்ளைகளாகிய நாம் ஒரு கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி ரிப்ளை பண்ணணும் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டும். அவர்கள் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் சொல்லும்போது நம்ம என்ன வாழ்த்துக்கள் சொல்லணும்? ஏசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார், கடவுள் உங்களை ஆயத்தப்படுத்துவாராக. அந்த மாதிரி ஒரு சில செய்திகளை அவர்களுக்கு நாம் சொல்லுவதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். நிறைய புத்தாடைகள் உடுத்தி கொண்டு, நிறைய பலகாரங்கள் செய்து கொண்டு, அந்த கிறிஸ்துமஸ் இப்பொழுதுதான் இயேசு பிறந்தார் என்பது போல ஒரு நோக்கத்தோடு ஒரு பாடல்களை பாடி, என்ன பாட்டு? பிறந்தார் பிறந்தார் அப்படின்னு ஒரு பாட்டு, அழகா மாட்டு தொழுவத்தில் பிறந்தார் என்று நல்ல ஒரு பாடல் பாடி கேரல் ரவுண்ட்ஸ் போய் அப்படி கிறிஸ்மஸ் தாத்தா வேடம் போட்டு அப்படியே போனால் எப்படி இருக்கும்ல? நம்மளாம் நிறைய பேர் ஆண்ட கூட கேட்டிருக்கிறாங்க, நீங்கள் வந்த பிறகு கிறிஸ்மஸ் அந்த கேரல்லாம் போகாமல் விட்டுட்டீங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. கேரல் போகிறதுக்காக நான் வரல, அவனுடைய சத்தியத்தை எப்படியாவது சொல்லி கடந்து செல்ல வேண்டும் என கொடுக்கப்பட்ட ஆண்டுகளிலே என்றைக்குமே எந்த திருச்சபையில் நான் அதிக ஆண்டுகள் இருக்கிறது கிடையாது. எனக்கு பிடிச்சது 3 இயர்ஸ் இருப்பேன், இல்லைனா 2 இயர்ஸ் இருப்பேன். ஆண்டவர் எனக்கு 3வது வருஷத்தை இந்த இடத்துல கொடுத்துருக்கிறார். அதுக்குள்ளாக முடிந்த அளவுக்கு ஆசரிப்பு கூடார சத்தியத்தை சொல்லணும், ஆழமான சத்தியத்தை சொல்லணும் என்கிற ஒரு வாஞ்சை எனக்கு அதிகமாக உண்டு. ஆகையினாலே கேரல் ரவுண்ட்ஸ் போகிறது அதெல்லாம் எனக்கு டைம் கிடையாது. ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட பணி என்ன, ஆண்டவர் இப்போ இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு என்கிறதை உணராம நாம் என்ன பண்ணக்கூடாது? புறஜாதிகளை போல, அஞ்ஞானிகளை போல நாமும் அதே நோக்கத்தோடு இருந்துவிடக் கூடாது என்பதை மனதிலே வைக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். கிறிஸ்மஸ் அப்படின்னு சொன்னாலே வேதத்தில் நிறைய வார்த்தைகள் கிடையாது. திருத்துவம் அப்படின்ற வார்த்தை கிடையாது பைபிள். ரகசிய வருகை அப்படின்ற ஒரு வார்த்தையும் கிடையாது. ஈஸ்டர் அப்படின்ற ஒரு வார்த்தையும் கிடையாது. குட் ஃப்ரைடே அப்படின்ற ஒரு வார்த்தையும் கிடையாது. ஆனால் அதெல்லாம் ஒரு வார்த்தையாக, அதெல்லாம் முக்கிய பண்டிகைகளாக இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் அநேக மக்கள் அதை வாழ்த்தி கொண்டு அதுதான் உண்மையானது என்று சொல்லிக்கொண்டு வாழ்கிற ஜனங்கள் ஏராளம் உண்டு. திருத்துவம் என்கிற வார்த்தை இல்லை, ஆனால் தேவத்துவம் என்கிற வார்த்தை இருக்கிறது. இந்த தேவத்துவம் அப்படின்னா, துவம் அப்படின்னாலே நிறைய அப்படின்னு அர்த்தம். சமத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. துவம் என்கிற ஒரு வார்த்தை முக்கியமான ஒரு வார்த்தை, நிறைய பேர் சேர்ந்தது தான் துவம். ஆகையினால தேவத்துவம் என்பது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறதுக்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 இடத்துல சொல்லப்படுகிறது. ரோமர் 1:20 கொலோசியர் 2:9 இந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து மத்தேயு சுவிசேஷத்தில் சொல்லப்படுகிறது, லூக்கா சுவிசேஷத்தில் சொல்லப்படுகிறது. அதே போல அவருடைய பிறப்பை குறித்ததான தீர்க்க தரிசனங்கள் மீகா 5:2 இருக்கிறது, ஏசாயா 7:14, 9:6 என்னாகமம் 24:17 இந்த நட்சத்திரத்தை குறித்தும் சொல்லப்படுகிற அனுபவங்கள் ஏராளம் உண்டு. சரி, இயேசு கிறிஸ்து டிசம்பர் 25 பிறந்தாரா என்கிற ரெக்கார்டு ஏதாவது இருக்கா பைபிளில்? ஆனால் 25 வரப்போகுது.
நமக்கும் ஒரு யோசனை வரும், நம்ம சர்ச்சில் ஒண்ணுமே பண்ண மாட்டாங்களே, எல்லாரும் போல நம்ம இருந்தா எப்படி இருக்கும்னு. ஒரு சில இந்த இப்ப வந்திருப்பாங்கல்ல, புதுசா சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு வந்தவங்களுக்கு அந்த எண்ணங்கள் இருக்கலாம். அதே போல பாரம்பரியமா இருக்கிறவங்க கூட கிறிஸ்துமஸ்க்கு ஏதாவது செய்யணுமே, கேக்க வாங்கி கொடுக்கணும், அது பண்ணணும், இது பண்ணணும் அப்படின்ற ஒரு உணர்வுகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் கிறிஸ்துமஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை குறித்து நம்ம ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். வேதத்தின் அடிப்படையில் அதை நம்ம அனுசரிக்கலாமா, என்ன ஏது என்பதை குறித்து யோசிக்கணும். இயேசு கிறிஸ்து டிசம்பரில் தான் பிறந்தாரா என்பதற்கு ஒரு சின்ன விஷயம் இருக்கிறது. என்ன அப்படின்னா, லூக்கா 2:8 யாராவது வாசிங்க. லூக்கா 2:8. ஏன்னா இரவு நேரத்தில் மேய்ப்பர்கள் இருக்கிறாங்க. குளிர் நேரத்தில் எல்லாம் மேய்ப்பர்கள் போய் மந்தையெல்லாம் மறிச்சிட்டு இருக்க மாட்டாங்க. அது குளிர் நேரத்தில் தான் இயேசு பிறந்தார் அப்படின்றதெல்லாம் வேதத்தில் இடம்பெறவில்லை. ஆடு மேய்ச்சி ஆடு மேய்ப்பர்களாம் வெளியில் இருக்கிறாங்க. எந்த நேரத்தில் வெளியே இருப்பாங்க? குளிர் நேரத்தில் இருக்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் டேட்டை சொல்லலை. சொன்னால் இப்போ ஒரு சில காரியங்களை ஆண்டவர் அனுமதிக்க மாட்டாங்க. மோசே இறந்தது யாருக்கா தெரியுமா? எந்த இடத்துலன்னு தெரியுமா? ஏன் ஆண்டவர் அதை சொல்லலை? சொன்னா என்ன ஆகும்? ஏற்கனவே மோசே வரலைன்னு சொன்னோன்னே என்ன பண்ணிட்டாங்க? ஒரு கண்ணுக்குட்டியை வச்சுட்டாங்க. இப்போ மோசே இறந்துட்டாரு அப்படின்னா அவர் என்ன பண்ணிடுவாங்க? இப்போ கூட நிறைய பேர் இறந்துட்டாங்க, நல்ல மனிதர்கள் இறந்துட்டாங்கன்னா தெய்வமா மாத்திடுறாங்க. இப்போ கூட நல்ல ஒரு நடிகர் இருந்தார். யாரு? உங்களுக்கு தெரியாது? இல்லை, எதுவுமே இல்லை. விஜயகாந்த். இப்போ இப்போ அவர் யார்? இப்போ யார் அவர்? இறந்த பிறகு அவர் யாராயிட்டாரு? தெய்வம் ஆயிட்டார். எல்லாரும் மாலை போட்டு அவரை கும்பிட்டுட்டு வர்றாங்க. அவர் ஒரு சாதாரண ஒரு நல்ல நடிகர், அவ்வளவுதான். ஆனால் அவரை தெய்வமாக வழிபட ஆரம்பித்து விட்டார்கள். அப்போ நான் எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, உதாரணத்துக்கு கொஞ்ச நாள் மக்கள் மனதில் இடம் பிடித்ததுக்கே தெய்வமாக வணங்குகிறார்கள் என்று சொன்னால், 40 ஆண்டுகள் வனாந்தரத்திலே வழிநடத்தி சென்ற அற்புதங்களை செய்த இந்த மோசையை வழிபடுவாங்களா? வழிபட மாட்டாங்களா? கண்டிப்பாக சிலையை பண்ணிடுவான். நம்ம ஆளுகளுக்கு கொஞ்சம் இதாகிட்டா போதும், என்ன பண்ணிடுவாங்க? சிலையை வச்சு வணங்க ஆரம்பிச்சிருவாங்க. இது ஆரம்பத்திலிருந்தே வருகிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நிறைய காரியங்கள் இருக்கு. அன்பான தேவ பிள்ளைகளே, யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சில காரியங்களை ஆண்டவர் அனுமதிக்கிறது கிடையாது. இந்த டேட்டு இயேசு கிறிஸ்து பிறந்த டேட்டை சொல்லிட்டாரு அப்படின்னா 2003 ராப்பகல் டேட்டுடைய காரியங்கள் கொஞ்சம் குழப்ப ஆரம்பிச்சிடும். சரியா போட முடியாது. சில காரியங்களை ஆண்டவர் அனுமதிக்கல. ஏசப்பாவுடைய பிறந்த டேட்டு அனுமதிக்கல. மோசேனுடைய டெத்து அங்க எங்க நடந்துச்சு, அவருடைய உடலை பார்க்க வைக்கிறது, அதெல்லாம் ஆண்டவர் அனுமதிக்கல. சில காரியங்களை ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். ஏன்னா அனுமதிச்சா அது ஒரு ஆபத்து. அதே போல ஒரு ஆடம் கிளார்க் கமெண்ட்ரி இருக்கு, நீங்க கூட பார்க்கலாம். அதுல 370வது பக்கத்தில் சொல்றாங்க, நமது கர்த்தர் டிசம்பர் 25 பிறக்கவில்லை, அப்பொழுது மந்தைகள் வயல்வெளிகளில் இருக்கவும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அன்பான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துமஸ் அப்படின்னா கிரைஸ்ட் பிளஸ் மாஸ். மாஸ்னா என்ன கேட்குறீங்களா? ஒரு மாதிரி இருக்கோ? கேட்டது தானா? தலையேட்டுறாங்க ஜெபஜோதி. ஆமாம் கேட்டேன் ஐயா. போன வருஷம் கேட்டிருப்பீங்கள? ஓகே, வருஷம் கேளுங்க. கிரைஸ்ட் பிளஸ் மாஸ். மாஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னு நினைக்கிறீங்க? மாஸ்னா என்ன? பலி, திருப்பலின்னு சொல்லுவாங்க. நிறைய திருச்சபையில் மாஸ்க்கு போனோம் அப்படின்னா திருப்பலிக்கு போனோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கிரைஸ்ட் பிளஸ் மாஸ் அப்படின்னா அதனுடைய முழுமையான அர்த்தம் என்ன? கிறிஸ்துவின் திருப்பலி. ஹாப்பி கிறிஸ்துமஸ் அப்படின்னா கிறிஸ்துவின் திருப்பலி. நல்லா இருக்கா? இயேசு மரிச்சிட்டாரு, வாழ்த்துக்கள் அப்படின்னா எப்படி இருக்கும்? இயேசு மரிச்சதுக்கு வாழ்த்துக்களா? அவர் பலியானதுக்கு வாழ்த்துக்களா? நம்ம என்ன பண்ணுவோம்? கிறிஸ்துமஸ்னா, ஹாப்பி கிறிஸ்துமஸ்னா, இயேசு கிறிஸ்து திரு பலியானார் என்பதற்கு நாங்கள் சந்தோஷப்படுகிறோம் என்பதற்கு நீங்க ரிப்ளை பண்ணுவீங்களா? அமைதியா இருக்கீங்க. சரி, வேதத்தில் அஞ்ஞானிகள் பிறந்த நாளை கொண்டாடி இருக்கிறாங்க.
ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் பிறந்த நாளை கொண்டாடினது மாதிரி கிடையாது. யோபு பிறந்த நாளை என்ன செஞ்சிருக்கிறாரு? சபிச்சிருக்கிறார். ஏரோது பிறந்த நாளை கொண்டாடி இருக்கிறான். இயேசு கிறிஸ்து பிறந்த நாளை கொண்டாடினதாகவோ சீசர்கள் கொண்டாடினதாகவோ வேதத்தில் எங்குமே இடம்பெறவில்லை. இது ரோமனுடைய பெஸ்டிவல்ஸ். இது சூரிய கடவுளுக்காக அவர்கள் செய்த பெஸ்டிவல்ஸ். பாபிலோனியர்கள் உடைய அந்த கலாச்சாரத்தின் ரீதியாக ரோமானியர்கள் பண்ண ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 17ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும், 17லேருந்து 24ஆம் தேதி வரைக்கும் சூரிய நமஸ்காரம் செய்வார்கள். அதை மையமாக வைத்து இன்னைக்கு திருச்சபைக்குள்ள அவங்களுடைய கொள்கையில் என்ன பண்ணிட்டாங்க? உள்ள தூக்கி போட்டாங்க. நிறைய பண்டிகைகள் எல்லாமே பாபிலோனுடைய பண்டிகை. நம்ம வேதத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. நிம்ரோத் செமிராமிஸ் அப்படின்றவங்களுடைய வாழ்க்கை காரியம். நிம்ரோத்தினுடைய மனைவி செமிராமிஸ், அவங்களுடைய உள்ள பேர் தம்முஸ். தம்முஸ் என்ற பேர் வேதத்தில் இடம்பெற்றிருக்கிறது. எங்க இருக்கு தெரியுமா? எரேமியா 44ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை படிங்க. செமிராமிஸ் என்பதற்கு வேதத்தில் இடம்பெற்றிருக்கிற பெயர் வானராக்கினி. 18வது வசனமும் சொல்கிறது, 25வது வசனமும் அதை குறித்து சொல்லுவதை நம்ம பார்க்க முடியும். சரிங்களா? இவங்களுடைய பிள்ளை தான் யார் அப்படின்னா தமுஸ். எசேக்கியேல் புஸ்தகத்தில் கூட நம்ம பார்க்க முடியும். நிறைய இடங்கள் அதை குறித்து ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். 8ஆம் அதிகாரம், எசேக்கியேல் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை படிங்க. அதில் ஒரு விஷயம் இருக்கு. 14வது வசனமும் 16வது வசனம் படிங்க. என்னை கர்த்தருடைய ஆலயத்துக்கு வடக்கு வாசலின் நடையிலே கொண்டு போனார். இதோ அங்கே தமுசுக்காக அழுது கொண்டிருக்கிற ஸ்திரீகள் உட்கார்ந்திருந்தார்கள். 16வது வசனம், ஓகே. சூரிய நமஸ்காரம். கிழக்கே இருக்கிற சூரியனை நமஸ்கரித்தார்கள். ஆண்டவரை பார்க்கறதுக்கு பதிலாக சூரியனை பார்த்தாங்களாம். இன்னைக்கு எல்லா இடங்களிலையும் சூரிய நமஸ்காரம் நடக்கிறது. சண்டே வொர்ஷிப், சன் காட். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு அட்வான்டேஜ் பிள்ளைகளுக்கு அதுலேருந்து ஒரு பெரிய ஒரு விடுதலையை கொடுத்திருக்கிறார். இல்லைன்னா நம்மளும் ஒரு சூரியனை நமஸ்கரிக்க வேண்டியது இருக்கும். ஆண்டவரால் படைக்கப்பட்டதை எதையுமே வணங்கக்கூடாது என்று ஆண்டவர் நமக்கு நிறைய செய்திகளை வேதத்தில் கொடுத்திருக்கிறார். தமுசுக்காக அழுத தினம் என்ன? யாருக்காவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? தமுசுக்காக அழுகிற தினம் என்ன? குட் ஃப்ரைடே. அழுவாங்க 40 நாள். என்னது அதுக்கு பேரு? லென்த் டேஸ். பூ வைக்க மாட்டாங்க, கறி சாப்பிட மாட்டாங்க, அழுதுகிட்டே இருப்பாங்க. இது யாருக்கு அப்படின்னா தமோஸுக்காக, இயேசுவுக்காக கிடையாது. அது அப்படியே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இயேசுவை அப்படியே உள்ள பேரை மட்டும் மாத்தினாங்க. தமோஸ்ன்ற பேரை ஜீசஸா மாத்தினாங்க. செமிராமிஸ மேரியா மாத்தினாங்க. நிம்ரோத் சன்காடா மாத்தினாங்க. அப்படியே பின்னாடி நீங்க போட்டோவை பார்த்தீங்கன்னா அப்படியே பின்பக்கம் அப்படியே சூரிய ஒளி மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து ஒரு அம்மா குழந்தைய வச்சுக்கிட்டே இருப்பாங்க. உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம்? ஐயா ஒரு கும்பிட போட்டுட்டு அப்படி ஒரு 4 கும்பிட போட்டு போயிடும். அது செமிராமிஸ், அது தமோஸ். சூரிய கடவுளை நமஸ்கரிக்கிற ஒரு அனுபவம் இதெல்லாம். ஆனா ஆண்டவர் நமக்கு அதுல இருந்து ஒரு விடுதலை கொடுத்திருக்கிறார். நம்ம ஆண்டவர் சூரியனை உருவாக்கினவர். அதை போய் வணங்கிக்கிட்டு இருக்க கூடாது, சிலைகளை வணங்கிக்கிட்டு இருக்க கூடாது. அன்பான தேவ பிள்ளைகள் யோசிக்கணும். இந்த கொனசந்த ராயன் அப்படின்ற ஒரு ராயன் இருந்தான். அவன் ஒரு போர்க்களத்துக்கு போகும்போது ஒரு வெற்றியோட திரும்பி வருகிறான். அவங்க ஒய்ஃப் கிறிஸ்டின். நீங்க போங்க,
சிலுவை கொடியோட போறான், வெற்றியோட திரும்பி வந்தன. அந்த காலகட்டம் வந்து கிறிஸ்தவ ஜனங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு நேரம். அவன் மூலமாக எல்லா விதமான ஆபத்திலிருந்து விலக்கு கிடைக்குது. ஞானஸ்தானம் கொடுக்குறான், எல்லாருக்கும் கொடுக்குறான். அப்பதான் என்ன நடக்குது அப்படின்னா, யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்கு ஒரு வித்தியாசத்தை கொடுக்கணுமே என்று சொல்லி 321வது வருஷம் மார்ச் மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளாக அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். புறஜாதிகளுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள், யூதர்களுக்கு சனிக்கிழமை ஓய்வு நாள். இப்போ நம்ம ஓய்வு நாளை அனுசரிக்கிறோம்னு சொன்னா மக்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஏன்னா யூதர்களா அப்படின்னு கேட்போம். எப்படி மாற்றி விட்டாங்க பாருங்க. காலம் போய்கொண்டு இருக்கிறது. அநேக ஜனங்களுக்கு எது உண்மையான ஓய்வு நாள் என்பதை தெரியாதபடி பிசாசானவன் அநேகருடைய கண்களை மறைத்து வைத்திருக்கிறார், மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறார். ஆண்டவரை தவிர வேறு எதையும் நாம் வணங்கக்கூடாது என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். கிறிஸ்துமஸ் என்பது சூரிய கடவுளுக்கான பண்டிகை. இந்த பண்டிகையில் நான் பங்கு கொள்வேன் என்று சொன்னால் நானும் சூரியனை நமஸ்கரிக்கிற ஒரு கூட்டத்தில் இருக்கிறவனாக நான் மாறுவேன். பாஸ்டர், அதுக்காக என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படின்னா, அதுக்கான ஒரு சொல்யூஷன் இருக்கு. எலன் ஒயிட் அவர்கள் என்ன சொல்றாங்க என்பதை குறித்து நாம் முடிவுகளை நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இதை குறித்து பார்க்கும்போது ஒரு எழுத்தாளர் எழுதுறார், புதிதாய் பிறந்த நீதியின் சூரியன் என போப்பு மார்க்கர் கிறிஸ்துவுக்கு பெயர் சூட்டினதால் டிசம்பர் 25 முக்கியத்துவம் பெற்றது. ரோமர்கள் சூரிய கடவுளை வணங்கினார்கள், நாங்கள் நீதியின் சூரியனை வணங்குகிறோம் என்று சொன்னார்கள். நீதியின் சூரியன் இயேசு தானே, நாங்கள் அவரை வணங்குகிறோம் என்று சொல்லி மாத்திட்டாங்க. அப்படியே ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம சில காரியங்கள் அப்படியே நாங்க மாத்திட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேதத்தை மாற்றுவதற்கு, வேத வாக்கியங்களை அழிப்பதற்கு யாராலையும் முடியாது. வானம் பூமி அழிந்து ஒளிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை அழிந்து போகாது, யாராலையும் மாற்றவும் முடியாது. அப்படிப்பட்ட வேத வார்த்தைகள் இது. அவங்க சொல்றாங்க, நீதியின் சூரியனுக்கு பதிலாக நாங்கள் அதாவது சூரியனை நமஸ்கரிக்கிறதுக்கு பதிலாக நீதியின் சூரியனை நாங்கள் என்ன செய்யறோம்? நமஸ்கரிக்கிறோம் என்று சொன்னார்கள். அப்போஸ்தலர் 11:26 படிங்களேன். முதலாக கிறிஸ்தவர்கள் என்கிற பேர் அங்க வருது. பதினொன்று 26. அந்தியோகியாவிலே சீசர்களுக்கு முதல் ஒரு பேர் வருது, கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கப்பட்டு பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் கிறிஸ்துமஸ் அங்கே கொண்டாடப்படுகிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில யோசிக்கணும். நிறைய பேர் நினைக்கிறது என்னன்னா, எல்லா பண்டிகையும் சர்ச்சுக்குள்ள கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த செவன்த் டே சர்ச்சு வேறங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாத்தையும் கொண்டு வர முடியாது. எல்லா பாஸ்டர் போல நாங்களும் மாற முடியாது. விசுவாச பிள்ளைகளையும் அவங்கள போல மாற்றவும் விட மாட்டோம். ஏனென்றால் சத்தியத்திற்காக வாழுகிற ஒரு கூட்டம் நம்ம. இது வால்டேனியர்கள் கூட்டம். வேதமே வெளிச்சம், பைபிள் அண்ட் பைபிள் அலோன், வேதாகமம் மட்டுமே என்கிற கொள்கையில் இருக்கிற நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் வரும்போது மிக கவனமாக நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு எச்சரிப்பின் செய்தியை ஒவ்வொரு நேரத்திலையும் நமக்கு கொடுத்து வருகிறார். இந்த கிறிஸ்துமஸ் நேரத்தில் கிறிஸ்துமஸ் தாத்தா வருவார். எத்தனை வீட்டுக்கு வந்திருக்கிறாரு? தெருவில் போகிற போதெல்லாம் சின்ன பிள்ளைகள் என்ன நினைப்பாங்க? கிறிஸ்துமஸ் தாத்தா வந்து ஸ்வீட் கொடுப்பாங்க அப்படின்ட்டு. இது சாண்டா கிளாஸ் அவங்களுடைய அந்த அனுபவங்களை குறித்து நீங்கள் படிச்சீங்க அப்படின்னு சொன்னால், இது ஒரு கதை. ஏழைகளுக்கு உதவி செய்த தூய நிக்கோலஸ் அவரை குறித்து வரும்போது இந்த அனுபவங்கள் சொல்லப்படும். அவர் இந்த வேடம் அணிந்து அநேகருக்கு உதவி செய்கிற அந்த அனுபவத்தை குறித்து பேசுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கிறிஸ்துமஸ் மரம் வைத்திருப்பாங்க நிறைய வச்சுக்கிட்டு. நம்ம அட்வென்டிஸ்ட்ல கூட வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் அப்படியே பரிசுகள்லாம் தொங்கும்.
ஆனால் மீனிங் என்ன அப்படின்றது மட்டும் மக்களுக்கு இன்னும் நிறைய நேரங்களில் புரியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. கல்லறையிலிருந்து பசுமையான ஒரு மரம் வந்துச்சான் இயேசு கிறிஸ்து கல்லறையிலிருந்து. அதனால ஒரு மரத்தை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு கும்பிடுற அளவுக்கு அநேக ஜனங்களுடைய வாழ்க்கை காணப்படுகிறது. வேதத்தில் நம்ம பார்க்க முடியும். எரேமியா 10ஆம் அதிகாரம் 2-4 வரைக்கும் வாசிங்க. எரேமியா 10 2 முதல் 4. புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள். வானத்தின் அடையாளங்களாலே புறஜாதிகள் கலங்குகிறார்களே என்று சொல்லி நீங்கள் அவைகளாலே கலங்காதிருங்கள். ஜனங்களின் வழிபாடுகள் வீணாயிருக்கிறது. காட்டில் ஒரு மரத்தை வெட்டுகிறார்கள், அது தச்சன் கையாடுகிற வாட்சியால் பணிபடும். வெள்ளினாலும் பொன்னினாலும் அதை அலங்கரித்து அதை அசையாதபடிக்கு அதை ஆணிகளாலும் சுத்திகளாலும் உறுதியாக்குகிறார்கள். போதும். இதில் பாருங்க, புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்க. அதை பற்றி யோசிக்கவே கூடாது. நம்ம யோசிக்கலாமா? அதோடைய மீனிங் என்னன்றதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு வித்தியாசமான பிள்ளைகளாக மாறுவதற்கு நம்மை ஆணுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். நம்ம எப்படிப்பட்ட மரங்கள் தெரியுமா? ஒலிவ மரங்கள் என்று வேதம் சொல்கிறது. பச்சையான ஒலிவ மரங்கள் என்று வேதம் சொல்கிறது. காஞ்சு போன மரம் இல்லை, அலங்கரிக்கப்பட்ட மரமும் கிடையாது. நம்மெல்லாம் பச்சையான ஒலிவ மரங்கள் என்று சங்கீதம் 52:8 பார்க்க முடியும். அது மட்டும் இல்ல, தேவ ஜனங்கள் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்கள், வாசனை உள்ள ஒரு மரம். கர்த்தருடைய மகிமைக்கென்று நாட்டப்பட்ட நீதியின் மரங்கள், நீதியின் விருட்சங்கள். நம்மெல்லாம் சும்மா ஒரு மரத்தை வச்சுட்டு ஒரு அலங்கரிச்சா மட்டும் ஆண்டவர் வந்து தங்கிடுவார்லாம் யோசிக்க கூடாது. நம்மளே ஒரு மரங்கள். வேதம் சொல்கிறது படி பார்த்தீங்கன்னா பச்சையான ஒலிவ மரம் நம்ம, கர்த்தர் நாட்டின சந்தன மரங்கள், அது மட்டும் இல்லை நீதியின் விருட்சங்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆகினாலே அதை குறித்து யோசிக்காதபடிக்கு தேவன் நமக்கு என்ன சொன்னாங்க? நம்மளையே மரம் என்று சொல்கிறாங்க. நம்ம மற்றவங்களுக்கு கனி கொடுக்கிற ஒரு மரங்களாய் மாற வேண்டும் என்றுதான் ஆண்டவருடைய திட்டம். ஏதோ ஒன்றை கற்றுக்கொண்டு இந்த திருச்சபைகளை நுழைக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம யாரும் என்ன செய்யக்கூடாது? யோசிக்கவே கூடாது. நம்ம குழந்தைகளுக்குள்ளேயும் விதைக்க கூடாது. அன்பான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்மஸ் நட்சத்திரம் இன்னைக்கு ஸ்டார்ஸ் நிறைய ஸ்டார் தொங்க விட்டுருப்பாங்க. தொங்க விட்டால் என்ன பண்ணுவாங்களாம்? ஏசப்பா அப்படியே வாட்ச் பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்கு வந்து, ஹலோ, என்னை வரவேற்றுட்டீங்க, உங்களுக்கு இந்தாங்க மிட்டாய் பிடிங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு போவாங்களா? அது காகிதங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்து பிறங்கும் போது ஒரு நட்சத்திரம் வந்துச்சுன்னு சொல்கிறாங்கல்ல, அது என்ன நினைக்கிறீங்க? எலன் ஒயிட் சொல்லும்போது தூதர்கள் அப்படின்றாங்க. தூதர்களுக்கு கூட்டம். தூதர்களை தொங்க விடுங்க பார்ப்போம். எப்படி தொங்க விடுவீங்க? நிறைய நேரங்களில் நம்ம யோசிக்கிற ஒரு விஷயம், எல்லாத்துக்கும் ஒரு ஆப்ஷன் வச்சுருப்போம். ஆமாம், அந்த மற்றவங்க சொன்னாங்கல்ல, சூரியனை நமஸ்கரிங்க, நாங்கள் நீதியின் சூரியனை நமஸ்கரிக்கிறோம். அப்படியே மாற்றி விட்டுருவாங்க. நாங்கள் இயேசுக்கு தானே, அது இயேசுவை தான் நாங்கள் மனசில் வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. மத்தேயு 2:22 பார்த்தீங்கன்னா அவருடைய நட்சத்திரம். மத்தேயு 2:9 சொல்லுது கிழக்கிலே கண்ட நட்சத்திரம். மத்தேயு 2:10 சொல்லு அந்த நட்சத்திரம். அவருடைய நட்சத்திரம் வழி தெரியாது வந்த சாஸ்திரிகளுக்கு வழிகாட்டியாக அமைந்தது. இன்னைக்கு நமக்கு யூதா 1:13 பார்க்கும்போது மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எது உண்மையான மார்க்கம் என்று தெரியாத நட்சத்திரங்கள் நிறைய இருக்கிறாங்க. ஆண்டவர் கரத்தில் நட்சத்திரங்களை ஏந்திருக்கிறார். நம்ம தான் அது மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களா இருக்கிறாங்க என்று சொல்லப்படுகிறது. காகிதத்தில் நட்சத்திரம் தொங்க விடுறதை விட நீங்க தான் அந்த நட்சத்திரம் என்பதை மறந்துடக்கூடாது. வழிகாட்ட வேண்டும். நிறைய மக்களுக்கு இதுதான் உண்மையான சத்தியம் என்பதற்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டிய நாம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னா அதை மறந்துடும். மற்றவங்க வழிகாட்டுற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை நடந்துகிறது. மற்றவங்க ஆலோசனை சொல்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை ஜீவியம் இருக்கிறது என்பதை பார்க்கும்போது கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது.
நட்சத்திரங்களாக தேவனுக்கென்று ஜொலிக்க வேண்டியவர்கள். நாங்கள் கூட ஒரு பேட்மிண்டன் குரூப் வச்சுருக்கிறோம். நானும் பாஸ்டர் ஐசக், ஷைனிங் ஸ்டார் ஃபார் ஜீசஸ் அப்படின்னு, இயேசுவுக்காக ஜொலிக்கும் நட்சத்திரங்கள் அப்படின்னு வாலிபர்களை உற்சாகப்படுத்துவதற்காக வச்சிருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவருக்காக ஜொலிக்க வேண்டியவங்க வீடுகளில் காகிதத்தை தொங்க விட்டுட்டு இருக்கு. இந்த பிரசங்கம் ஒரு நாள் நான் ஒரு திருச்சபையில் நான் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு பள்ளிக்கூடம், அட்வென்டிஸ் பள்ளிக்கூடத்தில் ஃபுல்லாகவே ஸ்டார்ஸாக தொங்க விட்டுருக்குறாங்க. நைட்டும் பகலமாக வேலை பார்த்துருக்கிறாரு அந்த ஐயா. இந்த செய்தி கொடுத்த பிறகு வேகமாக போயிருக்கிறார். போயிட்டு எல்லாத்தையும் அத்து போட்டிருக்காரு. எல்லாத்தையும் மொத்தமாக சுருட்டி ரூமுக்குள்ளே போட்டார். இவ்வளவு சத்தியம் தெரிஞ்ச பிறகு நான் அதை தொங்க விடுவேன் என்று சொன்னால் அது ஆபத்தானது என்று சொல்லிட்டு அன்னைக்கு அதை கெட்டாமல் விட்டவர் தான். அன்னையோட முடிஞ்சது. அவர் லைஃப்பில் மறுபடியும் அந்த நட்சத்திரங்களை தொங்க விட்டு வர வைக்கணும் அப்படின்றது விட்டுட்டார். நம்மெல்லாம் நீதியின், அதாவது சூரியன் இயேசு கிறிஸ்துவை நமஸ்கரிக்கிற பிள்ளைகள், நட்சத்திரங்களாக தேவனுக்கென்று ஜொலிக்க வேண்டியவர்கள். மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களாக மாறக்கூடாது. இதுதான் மார்க்கம், உண்மையான சத்திய மார்க்கம், கிறிஸ்தவ ஒரு மார்க்கம் என்பதை மறந்துடக்கூடாது. கிறிஸ்மஸ் வந்தாலே நிறைய அன்பளிப்புகள், ஓகே, ஒரு பக்கம் இருக்கட்டும், அது கூட ஓரளவு தேவையானது மாதிரி தான் இருக்குது. கீத பவனி நல்ல பாடல்களை பாடி கொண்டு போய் இயேசு பிறந்தார் அப்படின்றதுக்கு பதிலாக நம்ம ஒரு மாடிஃபை பண்ணியிருக்கோம். என்னது, அட்வென்டிஸ்ட் கீத பவனி போனால் என்ன பண்ணுவோம் சொல்லுங்க? இயேசு பிறந்தார்னு பாட்டு பாட மாட்டோம். வேற என்ன பண்ணுவோம்? இதோ உன் ராஜா வருகிறார் என் மாத்தி பாடுறாராம். அடுத்து என்ன பண்ணுவோம்? என்ன அமைதியா இருக்கீங்க? நிறைய அனுபவம் இருக்கோ? நம்ம அடி மாடிஃபை பண்ணா ஆண்டவர் ஏத்துக்கிடுவார் நம்மள அட்வென்டிஸ்ட் அப்படின்னு நினைக்கிறோம். ரெண்டு ஒன்று தாங்க. சில நேரங்களில் அவங்கள போல நம்ம மாற்றி இந்த மீனிங்கை போட்டுடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்மகிட்ட கேட்கணும், நீ ஏன் பண்ணல, ஏன் உங்க திருச்சபையில் இல்லை என்கிற அந்த காரியங்கள் கேட்கப்பட வேண்டும். அப்புறம் எப்படி நீங்க சொல்ல முடியும்? நான் எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் அவங்க எப்படி கேட்பாங்க? நாங்களும் கேரள் போவோம்ல அப்படின்னீங்கன்னா உங்ககிட்ட எப்படி கேட்பாங்க? சத்தியத்தை எப்படி கேட்பாங்க? நாங்கள் பாட்டு மட்டும் மாற்றி பாடுவோம், பிறந்தார்னு பாட மாட்டோம். நாங்கள் என்ன பண்ணுவோம்? வருகிறார் அப்படின்னு பாடுவோம். எல்லாம் ஒன்று தானே? ஏன்னா அந்த ஃபீல்டில் தானே இருக்கிறோம். கான்செப்ட் ஒன்று தானே? அன்பான தேவனுடைய பிள்ளைகளை யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். கீதபவனி போகிறது, கிறிஸ்மஸ் குடியில் அமைச்சிக்கிறது. குடியெல்லாம் இங்கே ஃபேமஸ் கிடையாது. நாகர்கோவில் பக்கம் போங்க, நாங்களாம் அங்கே ஒரு 3 இயர்ஸ் இருக்கும்போது குடியில் பரிசு கொடுப்பாங்க. ஒவ்வொரு ஏரியாவிலும் போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு எந்த குடில் சிறப்பான குடில் அப்படின்னு சொல்லிட்டு பரிசுகள் கொடுப்பாங்க. அதுக்காக அவங்க செலவு பண்ணுற பணம் லட்சக்கணக்காக பண்ணுவாங்க. குடியில் அமைச்சு இதெல்லாம் இங்கே இந்த பகுதியில் அதிகமாக தெரியல எனக்கு. அங்கெல்லாம் அப்படியே ஒரு இந்த அளவுக்கு திருச்சபை அளவுக்கு குடியில் அமைச்சு வச்சுருப்பாங்க. அந்த அளவுக்கு பயங்கர ஃபேமஸாக இருக்கும். அதை அமைச்ச உடனே எல்லாம் வந்துட்டு போயிடுவாங்க, தூதர்கள்லாம் வந்துட்டு பார்த்துட்டு போவாங்க. அதை செஞ்சவங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு நிறைய மக்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறார்? குடியில் இருக்கிறாரா? மாட்டு தொழுவத்தில் இருக்கிறாரா? அல்லது மரத்தில் இருக்கிறாரா? நட்சத்திரத்தில் இருக்கிறாரா? இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாரிசத்தில் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நியாய விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. நுட்ப நியாய விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. எப்ப வெளியே வருவார் தெரியாது. மகா பரிசுத்தலத்தில் பிரதான ஆசாரியன் உள்ள போயிட்டா அப்படின்னா தாழ்மையோடு உட்கார்ந்துருக்கணும் நம்ம எல்லாரும். ஆனால் இங்கே கொண்டாட்டத்தோடு உட்கார்ந்துருந்தோம் அப்படின்னு சொன்னா தாழ்மைக்கான ஒரு அடையாளமே இல்லாமல் போயிடும். கிறிஸ்துமஸ் என்ற பெயரே அருவருப்பானது. கிறிஸ்து திருப்பலியானார், கரெக்டா? நல்லா இருக்கா? ஆகையினாலே அது கிறிஸ்துவின் பிறப்பை குறிக்கவில்லை. கிறிஸ்துமஸ் மணி கட்டுறது, கிறிஸ்துமஸ் கேக்குன்னு சொல்றது, கிறிஸ்துமஸ் வாழ்த்து அட்டைகள் அனுப்புறது, கிறிஸ்துமஸ் ஒளி விளக்குகள் வைக்கிறது என்று பட்டியல் நீண்டு கொண்டே போனாலும் ஆண்டவர் சொல்றார், ஏசாயா 1:14 பாருங்க. உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது.
அவைகள் எனக்கு வருத்தமாய் இருக்கிறது, அவைகளை சுமந்து நான் இளைத்து போனேன் என்று ஆண்டவர் சொல்றார். நமக்கு ஒரு முக்கியமான ஒரு பண்டிகையை நாம் அனுசரிக்கிறோம். என்ன பண்டிகை தெரியுமா? ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் நமக்கு ஒரு பண்டிகை கொடுத்திருக்கிறார், ஓய்வு நாள் பண்டிகை. அதை சரியா அனுசரிக்காதவங்க இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பண்டிகை மேலையும் ஆசைப்படுவாங்க. இந்த பண்டிகையை உண்மையாய் அனுசரிப்பார் என்று சொன்னால், ஓய்வு நாள் பண்டிகை உண்மையாய் அனுசரிப்பார் என்று சொன்னால், வேற எந்த பண்டிகை மேலேயும் ஆசை வராது. வருஷத்துக்கு ஒரு முறை வர்ற கிறிஸ்துமஸ் பண்டிகை மேல இன்னைக்கு உலகமே மோகம் கொண்டு இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு வாரமும் வருகிற வருஷத்துக்கு 52 பண்டிகைகள், நமக்கு ஓய்வு நாள் பண்டிகைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். வேதத்தில் உள்ள ஆசரிப்பு கூடார உண்மைகளை நாம் ஆராய்ந்து பார்த்தோம்னு சொன்னா, பண்டிகை, ஆசரிப்பு, ஆரவாரங்கள், ஆடம்பரங்கள் எல்லாம் அடங்கி போயிடும். ஆசரிப்பு கூடாரம் தெரியாதவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆடம்பரத்தை விரும்புவாங்க. ஆசரிப்பு கூடார சத்தியம் தெரிஞ்சு இயேசுவானவர் மகா பரிசுத்தத்தில் இருக்கிறாரு, பிதாவின் பக்கத்தில் இருக்கிறாரு, நியாய விசாரணை நடந்து கொண்டிருக்கிற இந்த உணர்வு வந்துச்சுன்னா எந்த சர்ச்சிலையும் ஆடம்பரங்கள் இருக்காது. நான் கூட ஒரு முறை சென்னையில் வெள்ளம், பயங்கரமான வெள்ளம், சர்ச்சு போர்டு நடக்குது. அப்போ நான் சொல்கிறேன், மக்கள் அழிஞ்சிட்டு இருக்கிறாங்க, திருச்சபையை அலங்கரிக்கணும்னு எவ்வளோ தெரியுமா? 60,000 செலவு பண்ணுவாங்க. ஒன்லி அலங்காரத்துக்கு மட்டும் 60,000 70,000 செலவாகும். இங்கே ரொம்ப கம்மி, நம்மெல்லாம் கம்மியாக பண்ணுறோம். நான் சொல்கிறேன், 60,000 எங்கேயாவது கொடுக்கலாம், அரிசி வாங்கி கொடுக்கலாம். பெரியவங்க சொன்னாங்க, வேணும் வேணும், எல்லா மரத்துலேயும் தொங்கணும் சீரியல் அப்படின்னாங்க. தொங்க விடுங்க அப்படின்ட்டு நான் பாட்டு போயிட்டேன். மன வருத்தமானது. ஆனால் அது திருச்சபையில் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை அங்கே பண்ணியிருந்தேன். நிதி, ஏழைகளின் நிதி அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்கும். அது என்றைக்குமே ஓய்வு நாள், அதாவது உபவாச கூட்டம் அன்னைக்கு வந்து அந்த காணிக்கை அங்கே போடணும். வேறு எந்த நாளும் போடணும்னா போட்டுக்கலாம். உடனே அதை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அதில் பார்த்தா ஒரு 15-20,000 ரூபா இருந்தது. அதை அப்படியே எடுத்து சென்னைக்கு அனுப்புங்க அப்படின்னு. அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் கொடுக்கிற பணம், ஆண்டுடைய பிள்ளைகள் கொடுக்கிற பணம் வீணான அலங்காரத்துக்காக போகும்போது ஆபத்தான ஒரு விஷயமாக மாறும். இந்த திருச்சபைக்கு அது ஒரு 150 சேலைகளை வாங்கி அரிசிகள் வாங்க சொல்லி நண்பர்களுக்கு அனுப்பிவிட்டேன். அப்போதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுதான் என்னுடைய நியூ இயர் கொண்டாட்டம். அன்னைக்கு ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருந்தது. அதை செய்யும்போது கொரியர் ஆஃபீஸ் போய் அதை சென்ட் பண்ணிட்டு வரும்போது எனக்கு இருந்த சந்தோஷமே வேற. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பண்டிகை, ஆசரிப்பு, ஆடம்பரங்கள் எல்லாம் ஆசரிப்பு கூடார சத்தியம் தெரியாத பிள்ளைகள் செய்வது. ஆசரிப்பு கூடார சத்தியம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா 5 பைசா கூட செலவு பண்ண மாட்டீங்க வீணா. ஆனால் ஆசரிப்பு கூடார சத்தியம் தெரியாத யாரா இருந்தாலும் அவங்களால ரொம்ப பிரச்சனை தான் வரும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து மகா பரிசுத்தத்துக்குள்ள போன உடனே எப்படி ஒரு பிரதான ஆசாரியன் உள்ள போன ஜனங்கள் எல்லாம் யாரும் தெரியுமா? எல்லாரும் கிடையாது. யாரெல்லாம் பலி செலுத்த வந்தார்களோ அவர்களெல்லாம் தாழ்மையோடு ரட்டுடித்துக் கொண்டு சாதாரண ஆடையோடு அமர்ந்து அழுது கொண்டிருப்பார்கள். இன்னைக்கு நம்ம ஆசரிப்புடார சத்தியத்தை தெரிஞ்சாதான் நம்ம தாழ்மையோடு ஆண்டுடைய சமூகத்தில், ஆண்டவரே என்னை ரட்சியும், உம்முடைய வருகை சீக்கிரமாக வரப்போகிறது, நாங்கள் ஆயத்தமாக வேண்டும் என்ற உணர்வும் அழுகையும் கண்ணீரும் தெய்வ சமூகத்திலே காணப்படும். இல்லாவிட்டால் நம்மளும் கூட மற்ற ஜனங்களோடு சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஓய்வு நாள் சத்தியம் நம்ம கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். இதே போல ஒரு சத்தியம் இல்லை இந்த உலகத்திலே கிடையாது. ஏன்னா நான் அங்கே போயிட்டு வந்திருக்கிறேன், சிஎஸ்ஐக்குள்ளே போயிட்டு வந்திருக்கிறேன். 3 ஆண்டுகள் கல்லூரியில் படிச்சிருக்கிறேன். 2-3 ஆண்டுகள் வேலை பார்த்துருக்கிறேன். இதே போல சத்தியம் இல்லை. ஸ்ட்ராங்கான உண்மையான வேத சத்தியம் கிடையாது எங்கேயுமே. எல்லா இடத்துலையும் ஆடம்பரங்கள், பண்டிகைகள் ஜொலிச்சுக்கிட்டு இருக்கு சபைகளில்.
ஆனால் இயேசு இல்லை நிறைய நேரங்கள்ல. ஆனால் இயேசு இங்க இருக்கிறாங்க. ஆசிரியப்படுற சத்தியத்தை விலக்கி கொடுக்கிற திருச்சபை இது. ஆகையினால ஆண்டவருக்காக நிற்க பிரயாசப்பட வேண்டும். உலகம் செய்கிறது போல நான் செய்யணும், ஏன் திருச்சபையில் அதை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது ஆபத்து. இங்க அது நடக்காது. ஏன்னா இது ஆண்டவருக்காக பிரித்தெடுக்கப்பட்ட திருச்சபை. ஓய்வு நாள் 7ஆம் நாள் பிரித்தெடுக்கப்பட்ட நாள். இந்த திருச்சபை பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு திருச்சபை. நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட திருச்சபை. பிரித்தெடுத்தல் என்றால் பரிசுத்தம் என்ற அர்த்தம். செட் அபார்ட் என்று சொன்னாலும் பிரித்தெடுத்தலுக்கு அர்த்தம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். 7ஆம் நாள் என்கிற நாள் முக்கியமானது. பிரித்தெடுக்கப்பட்டிருக்கோம். நம்ம மற்ற ஜனங்களை விட பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனையோ திருச்சபைகள் இங்கே இருக்கிறது. ஆனால் இந்த திருச்சபை தனித்து நிற்கிறது பல ஆண்டுகள். ஆல்மோஸ்ட் 90 ஆண்டுகள் நிற்குது ஸ்டாண்டர்டா. ஒன்னே ஒன்று இங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, யோசிங்க. எல்லா பண்டிகையும் அனுசரிக்கணும் என்பதல்ல, நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதுதான் முக்கியமான ஒரு விஷயம். எலன் ஒயிட் அவர்கள் சொல்லுகிற ஒரே விஷயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். தி அட்வென்டிஸ்ட் ஹோம் அப்படின்ற ஒரு புஸ்தகத்தில் 477வது பக்கத்தில் சொல்றாங்க, தேவனின் அன்பான பரிசான இயேசுவை நினைவில் வையுங்கள். நீங்க பரிசு கொடுக்கிறதுக்கு முன்னாடி பிதாவானவர் இயேசுவை உங்களுக்கு பரிசாக கொடுத்தார். அந்த பரிசை நீங்கள் மனதில் வையுங்கள், அதை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துமஸ் என்கிற ஒரு விழா ஒருவேளை உலகத்தார் கொண்டாடும் போது நாம செய்ய வேண்டிய ஒரு விஷயம், நன்றி உணர்வோடு ஆண்டவருக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாக, இரக்கமுள்ள பிள்ளைகளாக, பெருந்தன்மை உள்ள பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் எனக்காக ஒருத்தர் பிறந்தார், இயேசு பிறந்து எனக்காக மரித்தார் என்கிற உணர்வை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக மற்றவர்களிடத்திலேயும் பெருந்தன்மையோடு நாம் காணப்பட வேண்டும். இதுவும் அதே பக்கத்தில் இருக்கிறது. இந்த நேரத்தில் நீங்கள் கொடுங்கள். இயேசுவானவர் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தது போல நாமும் நன்மை செய்கிற பிள்ளைகளாக எப்பொழுதுமே காணப்பட வேண்டும். இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார் என்கிற சத்தியத்தை இன்னைக்கு மட்டும் இல்லை, கிறிஸ்துமஸ் அன்னைக்கு மட்டும் இல்லை, 365 நாளும் சொல்ல வேண்டும் என்று எலன் ஒயிட் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். இந்த கிறிஸ்துவின் பரிசை குறித்து பிதாவானவர் கிறிஸ்துவை பரிசாக கொடுத்ததை பற்றி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். எனக்காவது சொல்லிக் கொடுத்திருக்கிறோமா? கிறிஸ்து பிதாவானவர் இயேசுவை பரிசாக நமக்கு கொடுத்திருக்கிறார். குழந்தைகளுக்கு கற்பிக்க வேண்டும் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். இயேசுவானவர் கொடுத்தது போல, தன்னலமற்ற ஒரு வாழ்க்கை இயேசுவானவர் வாழ்ந்தது போல பிள்ளைகளும் வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று எலன் ஒயிட் அவர்கள் எழுதுறாங்க. கிறிஸ்துமஸின் உண்மையான ஆவி ஆண்டு முழுவதும் கிறிஸ்துமஸின் உண்மையான உணர்வை வளர்த்துக் கொள்ள மனிதர்களுக்கு உணர்வு வேண்டும். ஆண்டு முழுவதும் இயேசு பிறந்தார், என் வாழ்க்கையில பிறந்திருக்கிறாரா? இந்த பூமியில பிறந்தது உண்மை, என்னுடைய வாழ்க்கையில பிறந்திருக்கிறாரா? என்னுடைய வாழ்க்கையில பிறந்திருப்பார் என்று சொன்னால் கிறிஸ்துவை போல நான் மாறியிருப்பேன். ஆவியின் கனியை நான் வெளிப்படுத்துவேன். கிறிஸ்து எதற்காக வந்தாரோ அந்த நோக்கத்தை நான் செயல்படுத்துவேன் என்கிற உணர்வோடு நம்முடைய வாழ்க்கை இருக்கும். கிறிஸ்துமஸின் ஆவி என்பது கொடுக்கல், தியாகம், தன்னலமற்றது. கிறிஸ்துமஸில் மட்டுமல்ல, ஆண்டு முழுவதும் இந்த உணர்வை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி கவுன்சிலிங் ஆஃப் ஸ்டூவர்ஷிப் என்ற புஸ்தகத்தில் 356வது பக்கத்தில் எழுதி வைத்திருக்கிறாங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நோக்கம் என்ன என்பதை புரிந்தவர்களாக இயேசுவுக்காக எனக்குள் பிறந்திருக்கிறார், எங்களுடைய பிள்ளைகளுக்குள்ளும் பிறக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டு முழுவதுமாக பிரயாசப்பட வேண்டும்.
ஓய்வு நாளை சத்தியத்தை அறிந்த பிள்ளைகள் இயேசுவானவர் எங்கே இருக்கிறார் என்கிற உணர்வோடு, மகா பரிசுத்தத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்கிற உணர்வோடு நம்முடைய வாழ்க்கை ஜீவியத்தை தொடங்குவோம். கர்த்தர் நம்மை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.